கும்ப ராசி அன்பர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் நடக்கும் அற்புத பலாபலன்கள். ஏன்னா ஒரு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே நிறைய கிரகச்சேர்க்கைகள். மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு குரு பலம் இன்னும் முழு சூப்பராக பார்க்கிறார். 8ஆம் அதிபதி உங்கள் ராசி பகவானில் பயணிக்கும் காலகட்டம். குறிப்பாக 5, 8க்குரிய உங்கள் ராசியில் இருப்பதால் இன்னும் கவனமாக இருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில், முக்கியமாக 11ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கும் காலகட்டத்தில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் நடக்கும் அற்புத பலாபலன்கள். ஏன்னா ஒரு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே நிறைய கிரகச்சேர்க்கைகள் நடக்குது. குறிப்பாக குரு வக்ர நிவர்த்தி அடைகிற காலகட்டம் வரும். திருக்கணித வாக்கியப்படி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணிக்கும் காலகட்டம். நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. அதாவது வளர்ச்சி எப்பொழுது கும்பராசிக்கு இதோ இந்த காலகட்டம் தான். ரைட். இன்னும் தெளிவாக ஆண் பெண் திருமணம் எல்லா விஷயத்தையும் பேசுவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும்? பிறந்து விட்டன இந்த ராசிக்கு. குறிப்பாக கும்பராசினாலே தைரியம் மிக்கது, வளர்ச்சி மிக்கது. இவங்களுக்கு நினைவு திறன் ஜாஸ்தியாக இருக்குங்க. நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா மறந்த மாதிரியே இருக்கும். ஆனால் திடீர் ஸ்பான்டேனிட்டி ஜாஸ்தி உள்ளது. நகைச்சுவை உணர்வும் ஸ்ட்ரிக்ட்டும் கலந்த ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு ஒரு என்ன விஷயம்னா, வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பொதுவாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக யோசிங்க. பதட்டப்பட்ட கும்பம் தோற்றுவிடும். ரிலாக்ஸாக இருக்கிற கும்பம் ஜெயிச்சுட்டே இருக்கும். துன்பம் வேண்டாம்னா கும்பம் பொறுமையாக இருக்கும். உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை. அதனால் சமமாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ரைட். இப்போ மார்ச் 6க்கு மேலே பார்ப்போம். பொதுவாக மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு குரு பலம் இன்னும் முழு சூப்பராக பார்க்கிறார். இந்த ராசிக்கு இப்பொழுதுங்க சொத்து வாங்குகிற சம்மந்தப்பட்டதுங்க. சொத்து இருக்கோ இல்லையோ, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வாங்குற காசு இல்லைன்னா கூட போய் வேடிக்கை பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸ் வீடு வாங்குறாங்க போய் பார்க்குறது, இந்த மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக போய் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருந்தால் வாங்கக்கூடிய காலகட்டம் உண்டு. இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல வரனால, அதாவது 12, 2 சம்மந்தப்பட்டாலே சுப விரயம் வந்துடும். சுப விரயம் வந்தால் நான் நிறைய பேர்த்துக்கு சார் கொஞ்சம் நகை வாங்கி வைங்க, இன்றைக்கி நகை வாங்குறது எவ்வளோ பெரிய இது, நகை வாங்குறது இல்லை வண்டி வாகனங்கள் ஏதோ உங்களுக்கு அத்தியாவசிய தேவை இல்லை ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்களுக்கு வாங்கிக்கோங்க, இடம் வீடு சொத்து பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ இது மாதிரி காலகட்டம் உண்டு. இந்த வீடுன்னு வரும்போது ஒரு கேள்வி வந்துடும். சார் கட்டின வீடா இல்லை வாங்கின வீடா, வாசல் என்ன, இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும். பொதுவாக கோச்சார ரீதியாக பார்க்கும்போது சொல்லக்கூடாது, ஜாதக ரீதியாக சொல்லலாம். சார் திருமணம் இருக்கா இல்லையா? இந்த கும்பத்துக்கு $1,000,000 கொஸ்டின்ங்க. குருபலன் இருக்குங்கிறாங்க, அதுங்கிறாங்க, ஏங்க நடக்கலை? ஒன்று தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான் மன மாறுதலையும் நிறைய மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் 10 விஷயத்தை சிந்திக்கிறது கும்பமாக இருக்குது. ஒரு வேலை செய்வாங்க, அதுக்குள்ளே இன்னொரு வேலையை ஆரம்பிப்பாங்க, இன்னொரு வேலையை ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக இந்த மாதிரி அகலக்கால் வைக்காமல் 1, 2 மட்டும் செஞ்சால் ஜெயிச்சிட்டே இருக்கும். இப்போ பொதுவாக பப்ளிசிட்டி யோகம் வரும். பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு புகழ் பெறுதல், ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் சம்மந்தப்பட்டது, யூடியூப் சம்மந்தப்பட்டதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சினிமாத்துறை, கலைத்துறை, அரசியலுக்கு யோக பலனை கொடுக்கின்றன. உங்கள் பிஸ்னஸ் நடத்திட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸை வளர்ச்சி அடையக்கூடியது, வேலை செய்யும் இடத்துல வளர்ச்சி ஆக மொத்தம் ஒரு பப்ளிசிட்டி யோகம் உண்டு. இந்த ராசிக்கு இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும். இதுவாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு உண்டான வழிபாடுகளோ பிரார்த்தனைகளோ செய்யணும். குறிப்பாக லக்ன ரீதியாக பார்த்தா இன்னும் துல்லியமாக இருக்கும். தசாபுத்தி என்ன, லக்னம் என்ன, ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ஒப்பிட்டு பார்க்கும்போது குழந்தை இருக்கா இல்லையா, என்ன ட்ரீட்மெண்ட்டாக இல்லையா. என்னோடய மெத்தடில் பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்னு ஒரு இது ஐவிஎஃப் தாங்க. ஐயுஏங்க எங்கே ப்ராப்ளம் இருக்குது, எக்கில் ப்ராப்ளம் இல்லை, டிஎன்ஏலா யூட்ரஸ்லையா, இந்த மாதிரி தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்குண்டான வகையும் பார்க்கலாம். சரி, ரைட். இப்போ திருமணத்துக்கு ராகுகேது சர்பசாந்தி பரிகாரம் செய்தால் சிறப்பு. இப்போ திருமணத்துக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம். இது ஒரு முக்கியமான விஷயங்கள். வருகின்ற வரணம் மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னது கும்பராசி. சார் எல்லாம் முடிகிற மாதிரி வந்துச்சு, நின்றுச்சுங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்க கொஞ்சம் கவனமாக பார்க்கணுங்க. அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் பொறுமையாக இருக்கணும். இந்த நேரத்தில் இது முக்கியம். ஆனால் ஆல்ரெடி ஒரு வரன் வேணான்னு சொன்ன வரன் திருப்பி வருகிற காலகட்டம் இதுதான். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி உங்கள் ராசி பகவானில் பயணிக்கும் காலகட்டம். குறிப்பாக 5, 8க்குரிய உங்கள் ராசியில் இருப்பதால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக திருமணத்தில் காதல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் டாக்குமெண்ட் ஆகிற காலகட்டம். இந்த நேரத்தில் மொபைல் ஃபோன் வாங்குதல், அதுக்கு ஒரு சிலரில் வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறேன், வெளியூர்லேருந்து வாங்கினேன்,
ஒரு சிலர் இப்போ வாங்கினாங்க ஐஃபோன் வெளிநாட்டிலேருந்து வாங்கினா ரேட்டு கம்மி, இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. குறிப்பாக மொபைல் ஃபோன், தகவல் தொடர்பு சாதனங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், வில்லங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது, கவனம். இப்பொழுது தான் வேலைக்கு போகிறவங்களுக்கு என்னென்னா, சார் வேலை மாற்றலாமா, வெளிநாடு போகலாமா, வேலையில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா, வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலையை விட்டுட்டு வேறு சர்ச் பண்ணலாமா, இல்லை வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா, இது மாதிரி பல சிந்தனைகள் வருதுங்க. பொதுவாக கும்பத்துக்கு ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்கணும். கோச்சார கிரகங்கள் நிறைய கிரகம் இருக்கனால இந்த சிந்தனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. பொறுமையாக பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் திடீர் காதல்கள் முளைக்கிற ராசியும் இதுதான். அப்போ திருமணம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இல்லைங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடியது. கும்பராசிக்காரங்கிட்ட பேரண்ட்ஸ் கும்பராசிக்கார ஆணோ பெண்ணுக்கிட்ட உறுதி வாங்கிக்கிட்டு தான் திருமணத்தை பார்க்கணும். சரி, இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, உடல்நிலைகள் என்ன, மாணவர்களோட படிப்பு என்ன, வெளிநாட்டு பயணங்கள், இதை பற்றிலாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கேளுங்க, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் எழுதியிருக்கு. இதில் கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், பாவங்கள், ராசிக்கு உண்டான டிஃப்ரென்ஸ், எல்லாத்துக்கும் உண்டான காரகத்துவங்கள் தான் ஹீரோ அப்படிம்பேன். இதில் நட்சத்திரத்தில் உடல் உறுப்புகள் என்ன, அதோடய கோயில்கள் என்ன, இது மாதிரி வகையெல்லாம் இருக்குது. இதில் ராகு கேது அமைஞ்ச விதங்கள் என்ன, கூட்டு கிரக சேர்க்கைகள், கோச்சாரங்கள், டிவிஷனல் சார்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. இதை ரிவ்யூ பார்த்துட்டே வாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிதல் இருக்கும். வேறு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தெரிந்த எண்களுக்கு, ஸ்க்ரீனில் தெரிகிற எண்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. பொதுவாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் 12இல் இருக்கார். இப்போ தொழிலை விருத்தி செய்ய, தொழிலை முதலீடு செய்ய, தொழில் சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ள காலகட்டமாக இருக்குது. ஆனால் தொழில் வலுவாக இருக்கிற காலகட்டம். இந்த நேரத்தில் காம்படிஷன் இருக்குங்க. உங்களுக்கு மறைமுக நேர்முக எதிரி இருக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக திருஷ்டி சுற்றி போடுவது முக்கியம். உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் அப்படிங்கிறதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணிட வேண்டாம், விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படும் சூழ்நிலை உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ பேச அவங்க பார்த்திங்கன்னா பொறாமைப்பட்டு உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை குறைச்சிடுவாங்க. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலையாக இருக்கின்றன. உங்கள் 9ஆம் அதிபதி இங்கே இருக்கிறனால தந்தை வழி ஒரு வர்க்கத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சரியாகும். 8, 9 சம்மந்தப்பட்ட காலகட்டத்தில் தந்தை வழி உறவுகளில் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த நேரத்தில் சொந்த பந்த திருமணத்துக்கோ இல்லை வீடு கிரக பிரவேசம், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு சென்றால் அமைதியாக போயிட்டு அமைதியாக வர வேண்டும். உங்களுக்கு தகுதி உடைய ஆட்கள் மட்டும் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மன அமைதிக்கோ மன விஷயத்துக்கு குடும்ப சூழ்நிலைக்கு பாதிப்பை கொடுக்கிற ஆட்களிடம் அளவாக வைத்து கொண்டால் நல்லது. ஏன்னால் 8, 9 சம்மந்தப்படும் பொழுது பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. நீங்கள் சொல்கிறத பற்றி அவமானப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். திடீர் பிரச்சனைகள், திடீர் சஞ்சலங்கள் வரும். ஆணோ பெண்ணோ கவனமாக இருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில், முக்கியமாக 11ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கும் காலகட்டத்தில் லாபங்கள் உண்டு. பணத்தை சேமிக்கக்கூடிய அம்சம் அதிகரிக்கின்றன. நேரத்தில் இளைய சகோதரர், மூத்த சகோதரர் அனுகூலமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் வளர்ச்சிகரமாக இருக்கும். குறிப்பாக உடல்நிலை சம்மந்தப்பட்டதாங்க. ஆல்ரெடி உடம்பு சம்மந்தப்பட்ட, ஸ்கின் சம்மந்தப்பட்ட, கண் தொந்தரவு இந்த ராசிக்கு. இப்போ கண் 2இல் சனி பகவான் கண் தொந்தரவு, அப்போ மருந்து ஊற்றிக்கிறேன், கண் பிரச்சனை, ஐ செக்கப்பு, கண்ணாடி மாற்றணும், இது மாதிரி ஒரு சிலருக்கு பல்லு தாங்க வலி, முகத்தில் ஒரு இதுங்க, இது மாதிரி கண்ணோ பல்லோ தொந்தரவு, அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு. குறிப்பாக இந்த ராசிக்காரங்க எக்ஸசைஸ் போகிறது, ஜிம்முக்கு போகிறது, யோகா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு செய்து உடல்நிலை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைகள் அற்புதமாக இருக்குது. இந்த ராசி இப்பொழுது ரங்கநாதர் வழிபாடு, ஸ்ரீரங்கம் இல்லை பத்மநாத சாமி கோயில்கள் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். திருப்பதி வாய்ப்பு இருந்தாலும் சென்று வாருங்கள். திருப்பதி செல்பவர்கள் காளகஸ்தி சென்று விட்டு செய்தால் மிகுந்த யோக பலனாக இருக்கும். உங்களுக்கு இப்போ ராசி எண்களாக இருப்பது இப்பொழுது 8ஆம் நம்பர் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. உங்களுக்கு ராசி நிறமாக நீலம் மற்றும் ஸ்கை ப்ளூ, இது மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.